அத்தியாயம் 44. ரமணனின் வீட்டின் பூஜை அறையில் சத்யா படத்தில் சிரித்து கொண்டு இருந்தாள். ரமணனும் கௌஷிக்கும் இன்னும் அந்த துக்கத்தில் இருந்து மீளவே இல்லை. தன்னிடம் பேசிக்கொண்டு இருந்தவள் அடுத்த நிமிடம் இல்லை என்பதை நம்ப முடியாமல் திகைத்து நின்றனர் கௌஷிக்கும் ரமணனும். அரசுவும் வேணுவும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சத்யாவின் இறுதி காரியங்களை சிறப்பாக செய்து முடித்தனர். யாழ்னியும் சுபாவும் ஊர்மிளாவும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸும் வந்து இருந்தனர். கௌதம் ஹாஸ்பிட்டலில் வைத்து அண்ணனுக்கு ஆறுதல் சொன்னதுடன் சரி, வீட்டுக்கு வரவில்லை. தான் அங்கு வந்தால் கௌஷிக்கும் அப்பாவும் மற்றவர்கள் பார்வையில் கேள்விக்குறியாக மாறுவார்கள் என்று கௌஷிக்கிடம் சொல்லி அதை தவிர்த்து விட்டான். யாழ்னி தன் வீட்டிற்கு வந்து ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள். மகனிடம், நாம இங்கு வந்து இருக்க கூடாது கௌதம், இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்று புலம்பி விட்டாள். இதுல நம்ம தவறு எதுவும் இல்லம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. மாமாவுக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு ஆபரேஷன் பண்ணலாம். செலவு முழுவதும் நான் ஏத்துக்கிறேன் என்று அவளை வலுக்கட்டாயமாய் வேலையில் கவனம் செலுத்த வைத்தான். அரசுவும் கௌஷிக்கை அதே வார்த்தை தான் அங்கு சொல்லி கொண்டு இருந்தான். டே, முதல்ல ஆபீஸுக்கு கிளம்புற வழிய பார். அம்மா தான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அதை நீ நிறைவேற்றணும்னா முதல்ல இந்த துக்கத்துல இருந்து வெளியே வா. அப்பதான் நீ உங்க அப்பாவை கவனிக்க முடியும் என்று சொல்லி அவனை கிளப்பிக் கொண்டு ஆபீஸ் வந்திருந்தான். ரமணன் ஒருவாறு தன்னை மீட்டு கொண்டு அவரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி விட்டார். அவருக்கும் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கவே நேரம் போனதே தெரியவில்லை. ஒரு வாரம் எல்லாருக்கும் தாங்கள் இதுநாள் வரை பெண்டிங்கில் வைத்த வேலைகளை முடிக்க சரியாக இருந்தது. ஷேகருக்கு உடல் நலம் சரியானதும் தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். அன்று ஹாஸ்பிட்டல் முடித்து யாழ்னி நேரே அண்ணன் வீட்டுக்கு சென்றாள். ஹாயத்த என்று சுபாவின் குரல் கேட்டதும் ஷேகர் வாயாழ்னி என்று வரவேற்றார். கமலினியும் அத்தையும் அவளை அணைத்து கொண்டனர். கௌதம் வரலையா என்று கேட்க, இப்ப வருவான், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லியிருக்கேன் என்றாள். கமலா, டிஃபன் ரெடி பண்ணு, தங்கச்சியும் மருமகனும் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க என்று மனைவியை விரட்டினார். என்ன அண்ணா இது, அண்ணிய வேலை சொல்றீங்க? நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு வந்தேன். அண்ணியும் இருக்கட்டுமே, இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு என்று யாழ்னி சொல்ல, கமலினியே, இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும் சுபா, நீ அத்தை வீட்டுக்கு போன் பண்ணி பாட்டிய டிஃபன் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு என்று உத்தரவிட்டு டிஃபன் தயார் பண்ண சென்றாள். அண்ணனும் தங்கியும் பேச ஆரம்பித்தனர். ரொச்செஸ்டர் பத்தி, அங்கு தன் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் பத்தி எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தனர். கொஞ்ச நேரத்தில் கௌதம் வந்து விட்டான். வாங்கத்தான் என்று வாசல் வரை வந்து வரவேற்ற மாமன் மகளை, ஹே, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், உன் ஆளு வரல, வந்து என்ன காருக்குள் எட்டி பாக்குற என்று அவளிடம் வம்பிழுத்தான். நான் ஏன் ஆளை பார்க்கலையே, உங்க ஆளு உங்க கூடவே வருமே, அவங்கள பார்த்தேன். நீங்க தானே டெய்லி கொண்டு போய் டிராப் பண்ணுவீங்க, இன்னைக்கு என்ன ஆளைய காணோம் என்று கேட்டாள். இன்னைக்கே அவ ஆட்டோல போயிட்டா என்றவனிடம், நீங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்று கேட்க, நான் வாணுதான் சொன்னேன், அவதான் இல்ல நீங்க அங்க போனா உங்க குடும்பம் விஷயம் பேசிட்டு இருப்பீங்க, அப்புறம் லேட் ஆயிடும்னா ஓகேன்னு நான் வந்துட்டேன் என்றவனை, வாங்க மாப்பிள்ள என்று கமலினியின் குரல் கேட்டது. ஹே, இப்படிதான் வாசல்ல வைத்தே பேசிக்கிட்டு இருப்பியா, கூட்டிட்டு உள்ள வா என்று மகளை ஒரு அதட்டல் போட்டுட்டு உள்ளே விரைய, இந்த அம்மா எப்பவும் இப்படிதான், ரிங் மாஸ்டர் மாதிரி தான், என்ன கையில சாட்டதான் மிஸ்ஸிங் என்றவளை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்தான். எல்லோரும் பேச்சும் சிரிப்புமாய் உணவருந்தினர். நீ இந்தியா வந்ததுமே எங்களை வந்து பார்த்திருந்தேனா நாம ஒருவேளை சம்மந்தி ஆகியிருக்கலாம். இப்ப நீ ஏற்கனவே மருமகளை பார்த்துட்டேன்னு சொல்லிட்ட, என்ன செய்ய என்று ஷேகர் சொல்லவும், இப்பவும் நீங்க சரின்னு சொன்னா நாம சம்மந்தி தான் அண்ணா என்று யாழ்னி சொன்னாள். நீ என்ன சொல்ற என்று ஷேகர் கேட்கவும், கௌஷிக் சுபா மேல ஆசை வச்சிருக்கான், நம்ம உறவு தெரியறதுக்கு முன்னாடியே அவனுக்கு சுபாவை பிடிச்சிருக்கு, பேசாம நீங்க சுபாவை அவனுக்கு கொடுத்துடுங்க என்று யாழ்னி சொல்ல, அது சரிப்படாதுமா, நீ வாழாத வீட்டுல நான் எப்படி பொண்ணு கொடுக்க முடியும், என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. நான் கௌஷிக்க மாப்பிள்ளையா விரித்தால் கண்டிப்பா அவன் அப்பா கிட்ட பேச வேண்டி வரும், என்னால அது முடியாதுமா. கௌதம் உன்னோட பையனா எல்லாருக்கும் தெரியும், ஆனா கௌஷிக் சத்யா ரமணன் பையனாதான் தெரியும், எனக்கு நீ சம்மந்தி ஆகிறது தான் முக்கியம் என்று மறுத்து விட்டார். அதை கேட்டுக்கொண்டிருந்த சுபாவின் முகம் வாடியது. அதை கௌதம் பார்த்து கொண்டே இருந்தான். யாழ்னிக்கும் இதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நேரம் ஆகிவிட்டது என்று இருவரும் தங்கள் வீட்டிற்கு கிளம்பினர். வீட்டுக்கு சென்றதும் முதல் வேளையாய் கௌஷிக்கை அழைத்து, கௌதம், என்னடா எப்படி இருக்க என்று கேட்டதும், இருக்கும், ஒண்ணுமே பிடிக்கல, ஏதோ போகுது, சொல்லு என்ன விஷயம், இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க என்றதும், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும், அதான் என்று இழுக்கவும்,
சொல்லு. சுபாவை பத்தி தானே, சொல்லு என்றான். அது எப்படிடா கரெக்டா நான் சுபாவை பத்தி தான் பேச போறேன்னு கண்டுபிடிச்ச என்று கௌதம் கேட்டதும், இதுக்கு பெரிய ஆராய்ச்சியா பண்ணணும். உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு அம்மா, இன்னொன்னு சுபா. அம்மாவை பத்தி நீ இன்னும் எந்த முடிவும் எடுக்கலன்னு எனக்கு தெரியும். அதான் சுபான்னு சொன்னேன் என்றான். ஆமாண்டா, நானும் அம்மாவும் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப என்று கௌதம் ஆரம்பிக்கவும், என் வில்லன் மாமனார் என்ன சொன்னார் என்று கேட்டான். டேய், என் மாமாவை வில்லன் ரெஞ்சுக்கு கொண்டு போயிட்ட என்று கௌதம் பதற, இப்ப என்ன அதுக்கு? முதல்ல ஒரு காரணம் சொன்னார், இப்ப என்ன காரணம் சொல்றார்? இப்ப நானும் அவர் தங்கச்சி பையன்தானே என்று அலட்டிக்காமல் பதில் சொன்னான். மேலும் அவனே, நாளைக்கு மார்னிங் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி மகாபலிபுரம் பீச் ரெசார்ட்டுக்கு வந்துடு. சுபாவோட முடிஞ்சா உன் நாளையும் கூட்டிட்டு வா. அது உன் சாமர்த்தியம் என்றவனிடம், டே என்னடா சொல்ற? எதுக்கு அங்க என்று பதற, எதுக்கு அலர்ற? நீ ஷார்ப்பா 8 o'clock என் மாமனார் வீட்டுக்கு போ. அங்க சுபா ரெடியா இருப்பா. அவளை கூட்டிட்டு வா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நான், நீ, அம்மா, அப்பா எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா நாளைக்கு மார்னிங் அங்க எல்லாரும் வாங்க என்றவன் போனை வைத்தான். அப்பா சொன்னதை நினைத்து யோசித்து கொண்டே படுத்திருந்த சுபாவை அவளது செல்லின் ஓசை எழுப்பியது. நம்பரை பார்த்தவள், இந்த நேரத்தில் கௌஷிக் ஏன் அழைக்கிறான் என்று நினைத்து கொண்டே அட்டன் செய்து காதில் வைத்தாள். அத்தா என்று சுபா கூப்பிட, நான் கௌஷிக் என்று சொன்னான். தெரியுது, தெரிஞ்சுதான் கூப்பிட்டேன். எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கார் என்றவளிடம், ஏதேது உனக்கு என் ஞாபகமெல்லாம் இருக்கு என்றான் குத்தலாக. ஏன் இப்படி பேசுறீங்க என்று வருத்தத்துடன் கேட்கவும், இல்ல, உங்க அப்பாவுக்கு அந்த மருமகன் மட்டும் தானே கண்ணுக்கு தெரிவா. நான் எல்லாம் தெரிய மாட்டேனே. உங்க அப்பாவுக்கு பிடிக்காதவரை உனக்கும் பிடிக்காதே, அதான் சொன்னேன் என்று கேட்டான். அவள் பதில் பேசாமல் இருக்கவும், சரி, சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நாளைக்கு மார்னிங் 8 o'clock ரெடியார். கௌதம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவான். அவன் கூட வந்துடு என்றான். எங்க என்று கேட்டவளுக்கு, எல்லாம் அவன் கிட்ட சொல்லியிருக்கேன். அப்பா கேட்டா அவன் சமாளிப்பான். நீ கிளம்பி மட்டும் இரு என்றவன் போனை வைத்து விட்டான். மறுநாள் சொன்னபடியே கௌதம் வந்து மாமாவிடம் ஏதோ சொல்லி அவளை அழைத்து கொண்டான். காரில் போகும்போது, அத்தா எங்க போறோம் என்று சுபா கேட்டதும், ஃபர்ஸ்ட் ஊர்மியை நான் போற வழியில ஒரு இடத்துல வெயிட் பண்ணி சொல்லியிருக்கேன். அவளை பிக்கப் பண்ணிட்டு நாம எல்லாரும் மகாபலிபுரம் பீச் ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான் கௌஷிக் என்று அவன் முடிக்கு முன், என்னது மகாபலிபுரமா என்று துள்ளி குதிக்காத குறையாக கேட்டாள். எதுக்கு இப்படி என்றவன் அதுக்குள் ஊர்மிளா நிற்பது தெரியவே காரை ஸ்லோ பண்ணி அவளுக்கு அருகில் போய் நிறுத்தினான். அவள் பின் சீட்டில் ஏறியதும், சுபா நீயும் அவ கூட போயிற என்றான். எதுக்கு? என்ன பின்னால் ஏற சொல்றீங்க என்று கேட்டவளிடம், நீ ஃபர்ஸ்ட் ஏறு சொல்றேன் என்றவன் அவள் ஏறியதும் கார் கிளப்பியவன் சுபாவிடம், என்னால 2 பேர்கிட்ட அடி வாங்க முடியாது, அதான் உன்னை பின் சீட்டில் ஏற சொன்ன என்றான். புரியாமல் விழித்த சுபாவிடம், என் ஆள்கிட்டையாவது சமாளிச்சிடலாம், ஆனா உன் ஆள்கிட்ட என்னால சமாளிக்க முடியாது. ஊர்மிய பின் சீட்டில் வைத்துக்கொண்டு உன்னை முன் சீட்டில் வைத்துக்கொண்டு கூட்டிட்டு போனேன்னு வை. உனக்கு இன்னைக்கு தீபாவளி தான். நான் கொஞ்சம் சாது. என் ஆள்கிட்ட கன்னத்துல வாங்கினா கூட அதை மறந்து அவ கூட பேசிடுவேன். ஆனா என் அண்ணனை பார்த்தா அப்படி தெரியல. அவன் ரொம்ப பொசசிவ்னு நினைக்கிறேன் என்று சரியாக அண்ணனை கணித்தான். மகாபலிபுரம் வருவதற்கு முன்னையே கௌதமின் செல் ரிங் ஆகியது. கௌஷிக் தான் நினைக்கிறேன் என்றவாறே போனை அட்டன் செய்ய தான் புக் செய்திருக்கும் ரெசார்ட்டுக்கு வழி சொன்னான். அவர்கள் போய் சென்றதும் அங்குள்ள பணியாள் ஒருவன் அவர்கள் செல்ல வேண்டிய காட்டேஜுக்கு வழி சொல்லவும் இவர்கள் அங்கே சென்றனர். அதோ கௌஷிக் என்று கௌதம் கை காட்டிய திசையில் ஒரு பனைமரத்தால் ஆன குடையின் கீழே 4 சேர் ஒரு டேபிள் இருக்க அதில் ஒரு சேரில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்து யாரிடமோ போனில் பேசிக் கொண்டு இருந்தான். அவன் சன்கிளாஸ் அணிந்திருந்ததால் அவன் யாரை பார்க்கிறான் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் உட்கார்ந்திருந்த தோரணையும் அவன் தோற்றமும் சுபாவை மயக்கியது. ஏற்கனவே அவனிடம் மயங்கி இருந்தவள் இப்ப சில நாட்கள் கழித்து அவனை பார்த்ததும் பார்வையாலேயே அவனை சிறைப்பிடிக்க முயன்றாள். அவனை பார்த்து கொண்டே வந்த சுபா அந்த மேஜையின் அருகில் வந்ததும் அவனை பார்க்க வசதியாக கௌஷிக்கின் எதிரே இருந்த சேரில் உட்கார்ந்து விட்டாள். அதனால் ஊர்மிளாவும் கௌதமும் கௌஷிக்கின் இரு பக்கமும் உட்கார வேண்டியதாயிற்று. ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன். எஸ் ஷியோர் என்றவன் போனை டேபிள் மேல் வைத்துவிட்டு, வா கௌதம், எப்படி இருக்காங்க அம்மா என்று கேட்டான். கேள்வி என்னமோ கௌதமிடம், ஆனால் பார்வை சுபாவை உறுத்து வெடித்தது. ஓகே ஆஸ் யூஷுவல் என்று கௌதம் சொல்லவும், ஓகே ரெஸ்டாரண்ட் போகலாம், போய் சாப்பிட்டு வந்து பேசலாம் என்று எழுந்தான்.
அவர்கள் மூவரும் நடக்க ஆரம்பிக்க போனில் யாருடனோ பேசிக்கொண்டே எழுந்த கௌஷிக் எதிரில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டே மெல்ல நடந்தவன் கௌதம் ஊர்மிளா இணையாக நடக்க பின்னால் நடந்த சுபாவை டக்கென்று அவள் கையை பிடித்து இழுத்து தனக்கு இணையாக நடக்க வைத்தான். என்ன இது, இப்படி கையை பிடித்து இழுக்கிறீர்கள்? அவங்க என்ன நினைப்பாங்க என்று மெல்லிய குரலில் சொன்னவளிடம், அவங்க 2 பேரும் சரியாதான் இருக்காங்க, உனக்கு தான் எப்படி நடக்கிறது என்று தெரியாமல் போயிற்று என்றவன் அவள் கையை விடாமல் அழுத்தமாய் பிடித்தபடி அவளை இழுத்து கொண்டு நடந்தான். ரெஸ்டாரண்ட் சென்றதும் தன் அருகில் உள்ள சேரிலேயே அவளை உட்கார வைத்தான். அதை கவனித்துக் கொண்டே இருந்த ஊர்மிளா கௌதமிடம், நீங்க சொன்னது சரிதான், கௌஷிக் வெரி பொசசிவ், அங்க பாருங்க என்று கண்ணை காட்டினாள். அதை பார்த்து அவர்கள் இருவரும் சிரிக்க சுபாவுக்கு அவர்கள் எதுக்கு சிரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கௌஷிக் புரிந்து கொண்டான். ஆனால் கண்டு கொள்ளாதவன் போல சுபாவின் பக்கம் சேரை இழுத்து போட்டு, உனக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்று கேட்க, எனக்கு பூரி என்றாள். கௌதம் பக்கம் மெனு கார்டை தள்ளியவன் தனக்கு ரவா ஆனியன் ரோஸ்டும் சுபாவுக்கு பூரியும் ஆர்டர் செய்தான். அவர்கள் இருவரும் சாம்பார் இட்லி சொல்ல சர்வரிடம் சூடா கொஞ்சம் பொறுமையா கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தான். என்னடா அது, எதுக்கு வர சொன்ன என்று கௌதம் கேட்க, கௌஷிக் அம்மாவோட பிளான் என்ன என்று கேட்டான். இன்னும் 1 மாதத்தில் மாமா ஆபரேஷன் முடிந்ததும் எங்க மேரேஜ். அநேகமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நினைக்கிறேன். அப்புறம் ரெஜிஸ்டர் போக வேண்டியதுதான் என்று சொல்லியிருக்காங்க. உனக்கு அதுல சம்மதமா அல்லது அப்பா அம்மாவை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா? பதில் சொல்லு. அம்மாவை அப்பா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா அது நடக்குமா? நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டுவேன். ஆனா அது உங்க 2 பேர் கையில தான் இருக்கு என்று சுபாவையும் கௌதமையும் பார்த்தபடி சொன்னான். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் என்று கௌதம் கேட்க சுபாவிடம், நீ முதல்ல என் ஆபீஸ்ல ரிசைன் பண்ணிட்டு கௌதம் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. ஆனா அது அப்பாவை நம்ப வைக்க மட்டும்தான். கௌதம், நீ என்ன பண்ற? டெய்லி சுபாவை பிக்கப் பண்ணி என் ஆபீஸ்ல விட்டுட்டு உன் ஆபீஸுக்கு போ. ஈவினிங் அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுடு. இது எதுக்கு என்று சுபா கேட்க, சாட்டர்டே சண்டே எல்லாம் என்னோட ஆபீஸுக்கு பதில் எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஆனா நம்ம அம்மா அப்பாவுக்கு இது தெளிவா தெரியணும் என்றான் கௌஷிக். ஏண்டா, நம்ம அப்பா அம்மா கல்யாணத்துக்கும் நீங்க 2 பேரும் சைட்ல பிலிம் ஓட்டுறதுக்கும் என்னடா சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல என்றவனிடம், டேய், நம்ம அம்மா அப்பா இதுல யாராவது ஒருத்தர் தன்னோட கல்யாணத்தை பற்றி ஏதாவது தானா பேசுவாங்கன்னு நீ நினைக்கிற என்று கேட்டான் கௌஷிக். மாட்டாங்க. அப்ப எங்க கல்யாணத்தை பத்தி பேச வைப்போம். ஓகே, இப்போதைக்கு இந்த அளவு விவரம் போதும். டிஃபன் வந்து விட்டது, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் என்று சொல்லிவிட்டு மௌனமாய் சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டதும் கௌதம் கிளம்பினான். ஓகே, நாளையில இருந்து நீ சொன்னபடியே அவளை கூட்டிட்டு வந்து விட்டுடுறேன் என்று சொல்லிவிட்டு ஊர்மிளாவுக்கு ஹாஸ்பிட்டல் போக நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம் என்றதும் சுபாவும் கிளம்பினாள். நீ எங்க கிளம்புற, உட்காரு என்றவன், சரிடா நீ போ, இவளை நான் கொண்டு வந்து விட்டுடுறேன் என்று அனுப்பிவிட்டான். நீங்க எப்ப கூட்டிட்டு போவீங்க? எனக்கு எப்ப தோணுதோ அப்ப என்றவன் அவளை மேலிருந்து கீழே வரை உல்லாசமாய் பார்த்தான். அவன் பார்வையில் அவளுக்கு உடல் கூசியது. மெதுவாக, பாக்குறத பார், அப்படியே ஆள முழுங்குறார் போல என்று மெல்ல முணுமுணுத்தாள். ஹே, நீ வந்ததும் என்ன பார்க்கல என்றதும், நாம பார்த்ததை இவன் கவனித்துட்டான் போல இருக்கே என்று மனதினுள் நினைத்தவள் அவனிடம் சமாளிக்கும் விதமாக, நான் சாதாரணமா இந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் பார்த்தேன். பீச் இருக்குல்ல, அதான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்றாள். சரி வா, பீச் பார்த்துட்டு வரலாம் என்று அவளை எழுப்பி கையை பிடித்து கொண்டு நடந்தான். கொஞ்சம் தொலைவு சென்றதும் தனியாக ஒரு காட்டேஜ் இருந்தது. அதற்குள் நுழைந்து கதவை திறந்தவன், வா என்று அவளையும் உள்ளே இழுத்து முதல் வேளையாய் கதவை தாழ்பால் போட்டான். என்ன இது என்று விழிவிரித்தவளிடம், இங்க வா என்று அந்த காட்டேஜின் மறுபுறம் உள்ள கதவை திறக்க கடல் பக்கமாய் ஒரு 100 அடி தூரத்தில் தெரிந்தது. காலை கதிரவன் பொன்னொலியில் தங்க நிற துகள்கள் தகதகவென ஜொலிக்க நுங்கும் நுரையுமான கடல் நீர் கரையில் வந்து மோத, இங்கிருந்து பார்க்கும்போது கரையின் அருகில் மண் கலந்து நீல நிறமும் அடுத்து கடல் நீளமும் விண்ணை ஒட்டிய பார்வையில் கருநீளமும் கலந்து ஜொலித்த கடலின் அழகில் தன்னை மறந்து நின்றவளின் அழகில் அருகில் நின்றவன் மெய்மறந்தான். அவனை பார்க்க வருகிறோம் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பிடித்த பேபி பிங்க் கலரில் எம்ப்ராய்டரி வேலைப்பாட்டில் பொடி வெண்ணிற கற்கள் மின்ன ஷாலிலும் அந்த வேலைப்பாடு ஜொலிக்க, ஷாம்பு போட்ட கூந்தலில் வீட்டில் பூத்த இருவாச்சி பூவை தலையில் நீளமாய் தொங்குமாறு வைத்து முடியை தளர பின்னிருந்தவளின் அழகில் கௌஷிக் சிக்கியிருந்தான்.
அவனுக்கு அந்த கலர் பிடிக்கும் என்று அவளுக்கு தெரியும் என்பதே அவள் மனதை அவனுக்கு உணர்த்துவதாய் இருந்தது. ஏற்கனவே அவளை உரிமையாய் நினைத்திருக்க இப்போது புதிதாய் வந்த சொந்தமும் அவள் மேல் 100 மடங்கு ஆசையை விதைக்க அவளை நெருங்கினான். அவளை நெருங்கி அவள் கூந்தலில் இருந்த இருவாட்சியின் மனத்தை நுகர்ந்தான். கடலை ரசித்துக் கொண்டே இருந்தவள் தன் பின்னங்கழுத்தில் அவனது சூடான மூச்சுக்காற்றும் அவனது நெருக்கமும் அவளை வேறு ஒரு மாய உலகிற்குள் இழுத்தது. அவன் மேலிருந்து வீசிய ஆஃப்டர் ஷேவ் லோஷனின் வாடையும் அவனது வேர்வையின் மனமும் சேர்ந்து அவனுக்கே உரிய ஒருவித பிரத்யேக வாடையை அவள் உணர்ந்தாள். அவள் தோள்களில் 2 கையும் வைத்து தன் தாடையை அவள் உச்சந்தலையில் பதித்து, இப்ப சொல்லு, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. எங்கே தான் திரும்பினால் அவன் மீது தன் முழு உடலும் மோதிவிடும் என்று தெரிந்து நகராமல் நிற்பது அவளுக்கு பெரும் அவஸ்தையாய் இருந்தது. அவளுடைய அவஸ்தியும் இன்ப படப்படப்பினால் முகத்திலும் தாடையிலும் பின்னங்கழுத்திலும் உண்டான வியர்வியை பார்த்தவன் தனது சூடான இதழ்களை அவள் பின்னங்கழுத்தில் பதித்தான். அடுத்து அவன் இதழ்கள் மேலேறி அவள் காது மடலை உரசியது. உணர்ச்சியின் பிடியில் தோய்ந்து அவள் தேகத்தை திருப்பி தன்னுடன் அணைத்து கொண்டவன், சுபி என்று மெல்ல அவள் காதருகில் அழைத்தான். அவன் குரலுக்கு பதில் சொல்லாமல் நின்றவளை, என்னடா பயமா இருக்கா, உன்னை நான் ஏதாவது செய்திருவேனோன்னு என்று கேட்டவனுக்கு இல்லை என்று தலையாட்டினாள். ஏதேது, என் மேல நம்பிக்கை எப்படி வந்தது என் சுபிக்கு? மெல்ல கொஞ்சியது அவன் குரல். அவன் நெஞ்சில் இருந்து தலையை உயர்த்தி அவனை பார்த்தவளின் கண்களில் தெரிந்த அன்பில் காதலில் அவன் புருவத்தை உயர்த்தி என்ன விஷயம் என்பது போல கேட்டான். உங்களை பிடிக்காம எல்லாம் இல்ல, ஆனாலும் எங்க வீட்டு சூழ்நிலை, எங்களோட வசதி எல்லாம் சேர்த்து உங்களை விலக்கி வைத்தது. ஆனாலும் என் மனதில் என்னையும் அறியாமல் உங்கள் மேல் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தத அன்று ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அணைத்த போதுதான் புரிந்து கொண்டேன் என்றவள் முகம் சிவக்க தான் சொல்ல வந்ததை நிறுத்தினாள். அவனுக்கு அவளது வெட்கம் புதிதாய் தெரியவே, எப்படி தெரிந்தது, இப்படியா என்றவன் அன்று தான் ஹாஸ்பிட்டலில் அவளை இறுக்கியது போல் இறுக்கி அவள் எதிர்களை நோக்கி குனிந்தான். ஒரு நிமிடமோ ஒரு யுகமோ எனும் அவன் இதழ் தந்த முத்தத்தில் கொடியாய் அவன் மேல் துவண்டவளை அவன் மென்மையாய் அணைத்து கொண்டான். இப்ப சொல்லு, எப்படி புரிந்து கொண்டாய் என்று அவன் காதருகில் அவன் குரல் ஒலிக்க, மாட்டேன் என்பது போல் தலையசைத்தாள். ஹே சொல்லுடி என்று அவன் நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்த, பிளீஸ் அத்தா என்றாள் ஹஸ்கி வாய்ஸில். அவளுடைய அத்தான் என்ற அழைப்பு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஹே, நீ என்ன மட்டும்தான் அத்தான்னு கூப்பிடணும், சரியா என்று அழுத்தி சொன்னவன், கௌதம்னு கூப்பிடு, அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான், நான் அவன் கிட்ட சொல்லிக்கிறேன் என்றவன். ஹே, நீ என்கிட்ட இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒன்னு தெரியுமா, நீ என்ன வேண்டாம்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு வெறி, ஒரு உரிமை உணர்வு எல்லாம் வரும். அது எதனாலன்னு அப்போ புரியல, ஆனா நீ என் மாமா பொண்ணுன்னு அப்படின்னு தெரிஞ்சவுடன் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு. அந்த ரத்த பந்தம் தான் என்னை உன்கிட்ட அப்படி தோண வச்சிருக்குன்னு என்றவன். வா உள்ள போய் உட்காந்து பேசுவோம் என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். சோபாவில் அவள் உட்கார்ந்ததும் அவள் மடிமேல் தலை வைத்து காலை நன்றாக நீட்டி கொண்டவன் அவள் விரல்களை பிடித்து கொண்டே தன் பெற்றோரின் கதையை கூறினான். இப்ப சொல்லு சுபி, உங்க அப்பாவுக்கு ஏன் எங்க மேல கோபம்னு புரியுதா? அதான் எங்க அம்மாவோட வாழ்க்கையும் இனியாவது மலரணும். இந்தியாவை பொறுத்தவரை குழந்தைகள் பெரியவர்கள் ஆயாச்சு என்றால் பெரியவர்கள் தங்களுக்கு என்று தனிப்பட்ட வாழ்க்கை தள்ளி வைப்பது என்பது சகஜமாக இருக்கு. இந்த மென்டாலிட்டியில் வளர்ந்த அப்பா அம்மாவின் நிலைமையை நினைத்து மனதுக்குள் மருகுவாரே தவிர வாய் திறந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க மாட்டார். அம்மாவும் அப்படித்தான். அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் தானா கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்க அப்பா எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி இருப்பதால நாம பழகுவது ஆட்சேபித்து ஏதாவது சொல்ல வருவாங்க. அப்ப நாம அவங்க கல்யாணத்தை பற்றி பேசணும். அப்பப்ப சுபி என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்லித்தரேன். அதுபடி நடந்து நாம இந்த காரியத்தை வெற்றிகரமா முடிக்கணும் என்றான். அத்தையின் வாழ்வில் எவ்வளவு பெரிய சோதனையா என்று கண்ணீர் விட்டவள், கண்டிப்பா அத்தா, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே சேர. எனக்கு என்னோட அத்தை வாழ்வு இனியாவது மாமாவோட அவங்க ஆசைப்பட்டபடி வாழணும் என்றாள்.